நாளே தொடர்ந்து இந்த சிலுவை தியானத்திற்கு உங்கள் அன்போடு அழைக்கிறோம். நேற்றைய செய்தியை திரும்ப ஒரு முறையாக நினைப்பூட்ட விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நேற்றைய செய்தியை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவருடைய மரணத்திலும் ஒரு துன்பம், அதை நேற்று திரையிலே போட்டோம். மிசரி இன் இஸ் டெத், அவருடைய மரணத்தில் இருந்த பாடுகளை குறித்து நேற்று சொன்னேன். தொடர்ந்து அதை குறித்து பேசும்படி விரும்புகிறேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 32ஆம் வசனம், மார்க்கு 15:32. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள் என்றை கவனிக்க வேண்டும். நேற்றை சொன்னேன், திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப ஒரு முறையாக. 30ஆம் வசனம், தூஷித்தார்கள். 32, நிந்தித்தார்கள். இப்படி தொடர்ந்து 31ஆம் வசனம், பரியாசம் பண்ணினார்கள், திராணி இல்லை என்று சொன்னார்கள். அடுத்து நீ சொல்ல வந்த வசனம் 33ஆம் வசனம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இது ஒரு வித்தியாசமான செய்தி, கவனிங்கள். முதலாவது, மனித கரங்களில் ஆண்டவர், இப்பொழுது பிதாவின் கரத்தில் ஆண்டவர். அந்த வார்த்தையை படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வார்த்தையை படிக்கிறேன். 34ஆம் வசனம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இது பிற மார்க்கத்தவர்கள் வித்தியாசமாக சொல்லுவாங்க. அதாவது அந்த கடவுளையே ஆண்டு கைவிட்டார், கைவிட்ட ஒரு தெய்வத்தை கும்பிடுறேன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இஸ்லாமியர்கள் அதை குறித்து அதிகமாக பேசுவாங்க. அவரே கைவிடப்பட்டவர், கைவிடப்பட்டவர் உங்களை எப்படி காப்பாற்றுவார், அது கருத்து அது அல்ல. நல்லா கவனிக்க வேண்டும். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் இருந்தது. நல்ல கவனமாக அன்பாக கேட்கிறேன். குமாரனுடைய பாடுகளை பிதாவே சகிக்க முடியாதவராக இருந்ததினாலே இந்த பூமியில் அந்தகாரம் உண்டாயிற்று. நன்றாக கவனிக்க வேண்டும். தன்னுடைய குமாரனுடைய பாடுகளையும் வேதனைகளையும் பார்க்க முடியாதவராய், எனவே இந்த திரையில் பாருங்கள்,